வாடே என்றொரு அவாய்
அம்மையப்பன் ஆலயத்தில் மணியமிடும் கோவிலிலே வாய்முகப்பா பூஜை பண்ண நடனமிடும் தாஷியாவள் மாறுகண்ணதாய் கிடேவி மாறுகண்ணதாய் கிழவி மகளான தாஷியாவள் நடனமிடக்கூடியவள் மாறுகண்ணு தாக்கிழவி. மாறுகண்ணு தாக்கிழவி. அந்த மாறுகண்ணு தாய்க்கிழவியான மகளானவள் மகளானவள் அந்த தாஷியானவள் தாசியானவள் மாறுகண்ணு தாய்க்கிழவி மகளான தாஷியானவள் மகளான தாசியானவளும் அம்மையப்பனாலே அழகுடையனே நடனம் மாடி மாறாளே தாய்க்கிழவி தாய்கிழவி மகளார் தாய்கிழவி மகளார் தாழியான லட்சுமியார் அம்மையப்பனுடைய ஆலயத்திலே நடனமாடி வரக்கூடியவள் மாறுகண்ணு தாய்க்கிழவி. மாறுகண்ணு தாய்க்கிழவி. அந்த மாறுகண்ணு தாய்க்கிழவி மகளானவள் மகளானவள் அவ பரம்பரையா நடனாடிக்கிட்டு இருக்காப்பா. பரம்பரையா நடனம் ஆடுகிறார். பரம்பரையா நடனமாடினால் அவளுக்கு குழந்தை என்பது கிடையாது. மதலை என்பது கிடையாது. குழந்தை இல்லாத காரணத்தினால் அம்மையப்பனாரிடம் கேட்கிறார். என்ன என்ன கேட்கிறாள்? ஆண்டவா, உனக்கு நான் பரம்பரையாக நடனமாடி வருகிறேனே, நடனம் ஆடி வருகிறேனே, எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தரவில்லையே, குழந்தை செல்வத்தை தரவில்லையே, என் குழந்தை அழைக்கணுமானால் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் அல்லவா, எனக்கு ஒரு மதலு வேண்டும் அல்லவா. உடனே அந்த அம்மையப்பனாருடைய அருளாலை மறு வருடத்திலே அழகான ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். நம்ம எல்லாம் ஆம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம், ஆனந்த சந்தோஷப்படுவோம். ஆனா அந்த மாறுகண்ணு தாய்க்கிழவிக்கு வருத்தப்படுற அழுது புலம்புதான். ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு. ஏன் தாஷி குலத்துக்கு வந்த ஆம்பளை பிள்ளை ஆகாது. ஆகாது. குழந்தை அழைக்கணும்னா சம்பாத்தியம் பண்ணணும்னா பெண் குழந்தை தான் வேணும். தன்னுடைய குழந்தை தலைக்கணும்னா பெண் குழந்தை தான் வேணும். அம்மையப்பநாதனே, அம்மையப்பநாதனே, உன்னுடைய ஆலயத்தில் நடனமாடுவதற்காக நான் பெண் குழந்தை அல்லவா கேட்டேன். பெண் குழந்தை எல்லாம் கேட்டேன். எனக்கு ஆம்பளை பிள்ளைய கொடுத்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறா. ரொம்ப வருத்தப்படுகிறார். அவருக்கு நீலகண்ட நட்டுவன் என்று பெயர் கொடுத்தார். நீலகண்ட நட்டுவன் என்று பெயர் கொடுத்தார். ஆனால் மறுவரிடத்திலே ஒரு பெண்மகளை பெற்றெடுத்தாள். பெண் குழந்தை பெற்றெடுத்தார். அந்த அம்மையப்பன் ஆருடைய தேவி இருக்காளே சிவகாமி அம்பாள். சிவகாமி அம்மாள் செல்வத்தோடு பிறந்த மகளுக்கு சிவகாமின்னு பெயர் கொடுத்தாள். சிவகாமி என்று பெயர் கொடுத்தாள். அவள் லட்சுமி கிடாட்சரமா இருப்பா. லட்சுமி கிராஜமா இருப்பார். அதனால அவளுக்கு லட்சுமி என்று ஒரு பெயர். லட்சுமி என்று ஒரு பெயர். ஆனால் அம்மையப்பனாருடைய ஆலயத்தில் மாறுகண்ணு தாய்க்கிழவி மகளானவளை வளர்த்து வாலிபமாக்கினாள். வளர்த்து வாலிபமாக்கி அரங்கேற்றம் செய்து அம்மையப்பனாருடைய ஆலயத்திலே நடனமாடுகிறாள். நடனம் ஆடி வருகிறாள். அம்மையப்பனாரனுடைய நாரேனுடைய அம்மையப்பநாதனுடைய ஆலயத்தில் பரம்பரையாக
அம்மையப்பநாதனுடைய ஆலயத்திலே ஆலயத்தில் பரம்பரையாக நடனமாடி வருகின்றவள் மாறுகண்ணு தாய்க்கிழவி. மாறுகண்ணு தாய்க்கிழவி. அந்த மாறுகண்ணை தாய்க்கிழவி மகளானே மகளாக தாஷி தாஷி தாஜியானவள் அவள்தான சிவகாமி தாஷி. சிவகாமி தாஜி நடனமாடி வருகின்ற போது நடனாடி வருகிற போது அம்மையப்பனாலயத்தில் அழகுடனே நடனமாடி மாறுகண்ணை தாய்க்கிழவி மகளான சிவகாமி நடனமாடி வரும் பொழுது தினமாறியிலே உற்றொரு தாழியவள் நடனமாடி வரும்பொழுது நடனமாடி வரும்பொழுது நல்மங்கையே தாழியவள் பரம்பரையாக ஒரு நாளத்திலே வந்து தாய் வந்து எப்பொழுதுமே மகள் கூடவே வருவா. கூடவே வருவா. மகள் நடனமாட வாரானா அவள அம்மையப்பனாருடைய ஆலயத்திற்கு வந்துருவா. அம்மையப்பன் ஆலயத்துக்கும் வருவா. மகா நடனமாடுனா அந்த தாய் என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்கிறா? நல்ல வெத்தலைய வாங்கி போட்டுக்கிட்டு உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தர்மகர்த்தா ஆமா ஆமா பொருளாளர்களை அவங்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா. அங்கதான் ஒன்னா நின்னு பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பா. ஆமா ஐயா ஐயா என் மகா நடனம் எப்படி இருக்கு? என் பிள்ளை நடனம் எப்படி இருக்கு? எதுக்குன்னு தெரியலையே, காத்தா இருக்கும். சரி நடனம் எப்படி சபாசா இருக்கா? ஆமா அம்மா தாய் கிழவி. தாய் கிழவி உன்னுடைய நடனத்தை விட ஆமா உன் மகா அழகும் அப்படி. அழகும் அப்படி. நடனமாடினாலே நன்மொழியால் தாஷியானவள் தாஜியானவள் அந்த அம்மையப்பனாருடைய ஆலயத்திலே நடனமாடி வெளியில வருகிறாள். வெளியே வருகிறாள். என்றும் தாய் கூடவே வருவாப்பா. ஒன்னாவே மகா கூட வருவா. அன்றைக்கு தாய் வரல, அவளுக்கு உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லாம தாய் வரல. அம்மா மகளே, என் அருமை மகளே, அருமை மகளே சிவகாமி இன்று என்னால் வர முடியவில்லை அம்மா. வர கூட முடியாதம்மா. நீ போய் அம்மையப்பநாதனுடைய ஆலயத்து சரி ஆலயத்தில் அந்த அம்மையப்பனுடைய நாதனுடைய ஆலயத்திலே ஆமா நீயே நடனமாடி வாம்மா. நீனே நடனம் ஆடி வாமா. நான் வீட்டுல இருக்கேன். இன்னைக்கு கண்டது அதுதான். இன்றைய அம்மையப்பநாதனுடைய ஆலயத்திற்கு அதிரு ஆலயத்துக்கு நடனமாடவாரா வரும்பொழுது தனிமறையோர் வேறியேறோ மாறுகண்ண தாய்க்கிழவி மகளார தாழியவள் நடனமாடி வெளியில் வாராள். நடனமாடி வரும்பொழுது அம்மையே பெணாரையே ஊழை பண்ண வேறியேறோ பூஜை பண்ணக்கூடிய வேதியரும் அவருக்கு ஒரே கண்ணோட்டம் தான். ஒரே கண்ணோட்டம் யார் மேல? யாரு மேலே? தாஷி மேல. அந்த தாஜி மேல அடே தேர் முன்னால ரதத்தின் முன்னால் நடனமாடி வருகிறாள் அல்லவா? வருகிறாள் அல்லவா? ஒரே கண்ணோட்டம். ஒரே கண்ணோட்டம். ஏன்னா அவ அழகு அப்படி. அப்பேற்பட்ட வர்ணிக்க முடியாத அழகு. அவர் நாட்டியம் அப்படி. நாட்டியம் அப்படி. நடனமடி. ஆமா நாட்டிய பேர் அழகில்லவா? ஆமா அந்த சிவகாமி தாஷியானவள் சிவகாமி தாஷியானவளும் கண்ணோட்டம் போடுவாரா கரும்பு ரசம் மொழியால் மேல
வேகமாக அழகைகள் வேறு எறும் அப்பா படிகடந்து வெளியில் வாசமாக தாழியாக அடே படிகடந்து வெளியில வாரா படி கடந்து வெளியே வருகிறார். படிகடந்து வெளியிலே வரும் பொழுது பாஷமகதாஷியாரவள் பாசமகள் தாட்சியானவளும் வேறியர் பின்னாலே வருகிறாரு. வருகிறாரு. அம்மா ஆமா ஏ சிவகாமி சிவகாமி என்ன சொல்லுகிறார் அந்த நாட்டிய பேரழகியை கண்டு என்ன சொல்லுகிறாள்? வாடியம்மா தாசியர. ஆமா அம்மா அம்மா சிவகாமி உன் அழகை போல் இந்த உலகத்தில் பார்க்கிறதே கிடையாது. பார்த்ததும் கண்டதும் கிடையாது. அம்மா அம்மா எங்கள் குலத்திலே எவ்வளவோ அழகுடைய பெண்கள் எல்லாம் இருக்கிறது. எப்பேற்பட்ட அழகுடைய பெண்ணெல்லாம் இருக்கிறது. அந்த பெண்கள் மேல எனக்கு ஆசையே வரல. அந்த ஆசையே வரல. ஆனா உன் அழக மாறி அழகு அழகு உலகத்தில் நான் பார்க்கவே இல்லை அம்மா. உலகத்தில் பார்த்ததே கிடையாதம்மா. மனம் இருந்தால் ஆமா உன் மாளிகை நான் வரட்டுமாப்பா? மனம் இருக்குமானா உன் மாளிகை வரட்டுமா? ஐயா என்னமோ நம்ம தாசியின் குலமாக இருந்தாலும் நம்ம தாஜி குலமாக இருந்துட்டாலும் நமக்கென்று ஒரு தாய் இருக்கா அல்லவா? நமக்குன்னு ஒரு தாய் இருக்கா அல்லவா? அவட்ட கேட்டு உத்தரவு கேட்டு தான் வேதியிட்ட பேசணும். அந்த வேதியிட்ட நம்ம பதில் சொல்லணும். மனம் கிடைத்தால் மங்கையானதாஷியானவள் மங்கையானதாஷியானவளும் மனம் மறுத்து அடைந்தாளே அந்த மாறுகண்ணு தாய்க்கு அந்த அரமனைக்கு வாராளே அந்த பருடையிடம் அறியிலே அவ பதில் சொல்ல முடியாமல் அந்த தாழி கூட அரமனைக்கு தாய்க்கிடே விகிடம் அறியிலே யார் வருகிறா யார் வருகிறா யார் யார் அம்மா வருகிறாள்? மாறுகண்ணு ராய்க்கிழவி அரமனையிலே வந்து அரமனையிலே வந்து மஞ்ச கட்டிலே அமர்ந்தாள். ஜப்பரமஞ்ச கட்டிலே வேதியில் போய் அமர்ந்தாள். வேறியராகப்பட்டவர் கேட்ட வார்த்தையினாலே பஞ்சேன மெத்தையில வடகூர நாளையிலே என் மகளதாழியேற எனக்கு வாய்த கண்மணியே மகளை தாசியேற எனக்கு வாய்த கண்மணியே வாடாத திருமுகங்கள் வாடி வர காரணமே வாடாத திருமுகங்கள் வாடி வர காரணமே மலரேகிற திருமுகங்கள் திருமுகங்கள் மலராரே காரணமே திருமுகங்கள் காரணமே ஏம்மா ஒரு படியா இருக்கு இன்னைக்கு ஒரு படியா மலஞ்சடைத்து வந்து ஜப்பரமஞ்ச கட்டில உட்கார்ந்துருக்கேன். என்ன காரணம்? முகமெல்லாம் சடைத்திருக்க என் அருமை மகளே. அருமை மகளே. அம்மா அம்மா ஒருவருக்கு நான் 16 வயதிலே பருவம் அடைந்து விட்டால் ஒரு மங்கையானவள் பருவடைந்து விட்டாள். ஒருவருக்கு மாலையிட்டு கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு மாலையிட்டு கொடுக்கணும் அல்லவா? ஏமா அப்படி சொல்ற? எதற்குமா இப்படி மோமெல்லாம் ஜடைச்சு பேசுகிறாய்? நம்ம அம்மையப்பனுடைய ஆலயத்திலே பூசை பண்றாரே வேதியர். வேதியன் என்னை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? அப்படி உன்னை பார்த்து என்ன கேட்டாரு? மனம் இருந்தால் உன் மாளிகை வரட்டுவான்னு கேட்காரு. அட பைத்தியார புள்ள கெடுத்துட்டியே. மனம் இருக்குமான மாளிகை வரட்டுமான்னு கேட்காரு. அப்படியா கேட்டார் அந்த வேரியர்னு கேட்டாளா? அவ கோவப்பட்டாளா? கோவப்பட மாட்டாள் இல்லையா? அவ குலம் தாழியினுடைய குலம் அல்லவா? தாஜி குலம் அல்லவா? அருமை மகளே
எத்தனை வருட காலமாக அம்மையப்பனாருடைய ஆலயத்துல நடனமாடி இருக்கேன். 25 வருஷ காலமா அங்க நடனம் ஆடி இருக்கிறேன். எத்தனை பேர்கள் எத்தனையோ பேர்களை பூசை பண்ணி வந்திருக்கிறார்கள். எத்தனை வேதியரோ பூஜை பண்ணிருக்கார்களே. இவ்வளவு அழகுடைய பெண்களெல்லாம் நடனமாடி அத்தனை பேர்களின் மேல் ஆசைப்படாதவர். ஆசைப்படாதவர் உண்மையில ஆசைப்பட்டிருக்காருன்னா உன் அழகு அப்படிமா. அந்த அம்மையப்பன் நாதனே கண் முழிச்சு பார்த்திருக்காரு. அம்மையப்பன் சொத்து பூரா இன்னைக்கு அவர்கிட்ட தானே இருக்கு. 1 லட்சமா 2 லட்சமா 6 லட்சம் பொடுமை எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. கருவறை சாவி முதற்கண்டு அவர்கிட்ட தான் இருக்கு. கருவறை சாவி ஆமா அவர்கிட்ட தானே இருக்கு. அந்த வேதியிட்ட பொன்னும் பொருடு 6 லட்சம் பொன்னுடைமை நகை நட்டு கோயில் உடைமையெல்லாம் அவர்கிட்ட தானமா இருக்கு. குறிட்ட பிள்ளை கெடுத்துட்டியே. நாளைக்கு நம்ம அரமனைக்கு அழைத்து வா மகளேன்ட்டான். நாளைக்கே கைப்பிடியாக பிடித்து நம்ம அரமனைக்கு கொண்டு வா மகளே. அவளா தாயி அதெல்லாம் தாயி என்ன நிலையத்து நிக்கான். அடே அப்பா பேசன உடனே எனக்கு மிஞ்சின அழகே இல்லங்க. அதை சொல்லல. கூட்டிட்டு வாண்டா. ஆமா ஆமா பத்திரமா வச்சுக்கோ. கூட்டிட்டு வாண்டா. அடா பாதகத்தி சண்டாளி. அந்த வேடியராக வெட்ட பாப்பானோடு மறுநாளை திறமாறிலே ஆடினமாதிலே மார்கண்டாய் கீழே மகளார ராழி அவள் நடனமாடுவாளா நல்மறையோர் வேறு ஏறு ஊழை பண்ண முடியாமல் பூசை பண்ண முடியல. பூஜை பண்ண முடியல. மணி சத்தம் வெளியே கேட்கல. மந்திரம் சொல்ல முடியல. மந்திரம் வெளியே கேட்க மாட்டேக்கு. இருக்க இறங்கிக்கிட்டே போரு மணி சத்தம். ஏன்டா நாக்கு அந்து போச்சு. நாக்கு அந்து வச்சா அப்படியப்பா. ஆமா சரி. என்னப்பா அராவரே அம்மையப்பநாதனுடைய ஆலயத்தில் திரு ஆலயத்தில் பூசை பண்ண முடியல. ஆமா மந்திரம் சொல்ல முடியல. மந்திரம் சொல்ல முடியல. இந்த ஜலத்தை கொண்டு வந்து புஜத்துல ஊத்துறாரு. சிரசுல ஊத்துறதுக்கு பதிலா ஏன்டா அவளை பாத்துக்கிட்டே ஊத்துதாரு. ஆமா அம்மா என்ன சிவகாமி என்ன உங்க அழக மாறி நான் கண்டது இல்ல கேட்டது இல்ல. சரியா போச்சு. பார்த்தேன் அழகு அப்படி கிடைக்கணும்ல. அழக மாதிரி இருக்க முடியுமா? இருக்காரு கருவாட்டு சட்டி மாதிரி வர்ணிக்க முடியாத அழகு இல்ல. நல்ல அழகு. அப்பேற்பட்ட அழகு சிவகாமி. மந்திரம் சொல்ல முடியல. ஆமா உன்னை கொன்னே போடுவேன். குறைச்சா பேசிக்கிட்டு இருக்க. அத வெங்கலாப்பே கொண்டாக்கா. ஆமா என்ன சொல்லுகிறாள் அந்த மாறுகள் தாக்கிடவே கிழமையானவளும் மகளார அந்த ராழியானவள் தாஜியானவள் ஒன்றுமே ஓட மாட்டேக்கு. பூசை பண்ண முடியல. நெய்வேத்தியம் போட முடியல. அப்படியே அவ சலங்க தான் காத்துல ஒழுக்கி. பஞ்சாமிர்தமே போடல. பஞ்சாமிர்தம் ஏன் போடல? அந்த அவளுக்கு வச்சுக்கிட்டாரு. ஏன் வச்சுக்கிட்டாரு? நேர ஆவிரமில்ல. எந்த பழத்தை வச்சிருந்தாரு? எல்லா கனியுமே வச்சுக்கிட்டாரு. எல்லா கனியும் வச்சிருக்காரு. ஆமாம் சரி சரி சரி. அவ சாப்பிடக்கூடிய கனி பூரா வச்சுக்கிட்டாரு. சரி. ஆனால் இந்த ஆறுகள் தாய் கிழவியான மகள் தாஜியானவள் என்ன சொல்லுகிறாள்? அந்த தாஷியானவள் தாஜியானவள் என்ன சொல்லுகிறாள்? பூசையெல்லாம் முடிந்து பஞ்சாமிர்தம் எல்லாம் செலவழிப்பாங்களே நைவேத்தியங்கள். பூஜைகள் முடிந்து பஞ்சாமிர்தம் நெய்வேத்தியங்கள் செலவழிப்பாங்களா? அந்த நைவேத்திய செலவழிக்க வரும்போது ஆமா அதான் இவ கூட்டத்தோட கூட்டமா கைய நீட்டுறா. 1000 கையில இவளும் ஒரு கையா நீட்டுதா. அவர் அப்படியே பார்த்தார். அவர் கைய பார்த்த உடனே சக்கரை பொங்கலை கீழே போட்டாரு. சக்கரை பொங்கலை கீழே போட்டு முதல்ல என்ன வைக்காரு? சுண்டல் அள்ளி வைக்காரு. கிண்டல் பண்ணதுக்கு சுண்டல் அள்ளி வைக்காரு. சுண்டல் அள்ளி வைக்கும் போது அவ கைய நுள்ளுதாரு. அப்படி பஞ்சன மெத்தையில நுள்ளுன மாதிரி இருக்கு. இல்லப்பா ஆசைப்படுதாளா நம்மள அடிக்காளான்னு பாக்காரு. ஆசைப்படுதாளா சிரிக்காளா சினந்து பாக்காளா அப்படின்னு அவ அப்படியே பொன் சிரிப்பா சிரித்தா. நகைச்சு சிரிச்சா. அப்படியே அள்ளி அள்ளி வைக்க ஆரம்பிச்சுட்டா. முதல்ல சுண்டல் அள்ளி வச்சு கிண்டல் பண்ணாரு. கிண்டல் பண்ணினாரு. 2ஆம் தரம் சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல். புளியோதரை. புளியோதரை. வெண்பொங்கல். வெண்பொங்கல். தயிர் சாதம்.
தயிர் சாதம், பஞ்சாமிர்தம், பஞ்சாமிர்தம், கல்கண்டு சாதம், கல்கண்டு சாதம் இனம் இனமாக வைத்தார். இணையமா வச்சாரு. கை கொண்டு அழைத்தால் கண்டவர்கள் பார்ப்பார்கள். அந்த கூட்டத்துல கை கொண்டு அழைத்தா கண்டவர்கள் எல்லாம் பாப்பாங்கல்ல. கண் சாடை காட்டினார். அப்படியே கண் சாடை காட்டினார். தாஷியுடைய மகளானவள், மகளானவள், மாறுகள் தாய்க்கிழவி மகளான தாஷியானவள், தாசியானவள் அப்படி அழகாக அப்படி நகைத்து சிரித்தார். மர யானை போல, மத யானை போல தலையசைத்தாள் தாசி. வாங்க ரெடின்ட்டா. சம்மரம் அப்படிங்க. வீட்டுக்கு வாங்க. ஆமா, வீட்டுக்கு வந்துட வேண்டியதானே இன்னைக்கு. ஆமா அம்மா தாசி என்ன அப்படியே சிரிக்கா. யார பார்த்து சிரிக்கா? நான் கொடுக்க ஈவாருக்கு வட்டி யாரு கொடுக்க? அட கடவுளே. சிவகாமி தாசியா? சிவகாமி தாசி. ஐயா, என் சிவகாமி தாசி யாரவள்? தாசியானவளும் யா இப்படி அலைத? வேறு யாரும் பாப்பா மகராஜி அவள் கண்ணோட்டம் போட்ட கருமுரச மொழியால் மேலே விரும்பிய அந்த வேரியேரோ, விரும்பிய அந்த வேரியேரோ வேஷ மகளை கண்டார். ஐயா, விரும்பிய அந்த வேரியேரோ அவர் கண்ணோட்டம் போடுவாரோ. விரும்பி அந்த வேரியர் அரமனைக்கு அவசரமா கோயில் நடை அடைக்காரு. அவசரமா கோயில் நடை அடைக்காரு. சண்டாள பாவி, சண்டாள பாவி வேதியன் வேரியர் வந்து அவருடைய ஆசையால் அவள் வீடு போவதற்காக, வீடு செல்வதற்காகவே ஒரு கோயில்ல எத்தனை மணிக்கு நடை அடைக்கணும்? ராத்திரி. எம்மா பெரிய ஒரு ஆலயமா, பெரிய ஒரு கிராமமா இருந்தால் சரி, ஒரு 8 மணிக்கு அடைக்கலாம். 8:30 8:30க்கும் அடைக்கலாம். சரி, 9 மணிக்கும் அடைக்கலாம். சரி. ஆமா, சிறிய கிராமமா இருந்தால், சிறிய கிராமமாக இருந்தால் 8 மணிக்கு அடைப்பாங்க. ஒரு 7:30 மணி 8 மணிக்கு அடைப்பாங்க. 7:30க்கு அடைக்க முடியாதுல்ல. சொல்லு, ஒரு 7:45க்கு அடைப்பாங்க. கோயிலுக்கு வருவாங்க போவாங்க. சின்ன ஊரா இருக்கும், சின்ன கிராமம், வெளி நடமாட மாட்டாங்க. ஆமா, விவசாய மக்கள் வாழக்கூடிய இடத்துல கற்களை படுத்துருவாங்க. அதனால ஒரு 7, 7:30, 8க்கு அடைச்சிருவாங்க. ஆமா, அதனால இவர் என்ன செஞ்சாரு? மூந்தி கற்கல்லே கோயில் நடை அடைச்சிட்டாரு. மூந்தி கற்கல்லே கோயில் நடை அடைக்காரு. கோயில் நடை அடைத்தால் கொடி கொடி வழி வம்முசம் அடைச்ச மாதிரி. அந்த வழி வம்முசம் அடைச்ச மாதிரி அடைக்கலாமா? அடைக்க கூடாது அல்லவா? கோவில் நடை அடைத்து சாவி இடுப்புல சொருவிட்டார். அந்த சாவி எடுத்து இடுப்புல சொருவிட்டாரு. எங்கே வருகிறார் அந்த வேரியரு? அந்த தாழியோட அரமனைக்கு தனிமறையோன் ஏகிவாரா? தாசியோட அரண்மனைக்கு தனிமயர வேதியரோ, வேஷையோட அரமனைக்கு வேறியேறுவாரே, வேஷையோட அரண்மனைக்கு வேதியர் வாராரே. மாறுகணதாய் கிழவி மகளான தாசி அவள், மாறுகணதாய் மகளான தாசி அவள், தாசி அவள் அரமனைக்கு, தாசி அவள் அரமனைக்கு தனிமறையோன் ஏகிவாரா? தனிமறையோர் வேறியர் வருகிறார். தனிமறையோர் வேதியர் வருகிறார். ஆமா, தனிமறையோர் வேறியராகப்பட்ட பாப்பான் வருகின்ற போது, ஆமா, அந்த வேஷை மகளை கண்ட வேறியர் தாழியுடைய அரமனையிலே, ஆமா, அந்த தனிமறையோர் வேறியர் வருகின்றார். வேதியர் எப்படி வருகிறார்? ஐயா, தாழியோட அரமனைக்கு தனிமறையோன் ஏகிவார். வேகமாக அரமனைக்கு வேறு ஏறு வரும்போது
அம்மா அக்கம் பக்கம் பார்க்கல. ஏ தாயி, என்ன அக்கம் பக்கம் பார்க்க முடியுமா? யாரு வாராருன்னு யோசனையும் பண்ணல. ரோதனையே பண்ணல. பூணூல இலைக்கு இலைக்கு விடுதாரு. அப்படியே பூணூல இலக்கி இலக்கி விட்டுக்கிட்டு வாராரு. ஆமா ஆமா. பக்கத்து விட்டு ஐயர் அகத்திக்கீரை கொண்டுட்டு எதிர வாராரு. அகத்தி கீரை கொண்டுகிட்டு வாராரு. அகத்திக்கீரை. ஆமா. ஏ அம்பி எங்கடா போயின்னு இருக்க? என்னடா அம்பி, இந்த தெருவுக்கு நீ வரலாமோ? ஐயா ஐயா, நாளை கழித்து தாழியுடைய மண்டபடி, அந்த தாஜியுடைய மண்டபப்படி என்ன நெய்வேத்தியம் போடலான்னு கேட்டுண்டு வரலான்னு போயின்னு இருக்கிறேன். நெய்வேத்தியம் போடுறதுக்கு செலவுக்கு பணம் வாங்க போகிறேன். ஓஹோ அப்படியா? ஆமா. அவ வரமாட்டாலோ? நீ காப்பு கட்டி இருக்கல்ல, நீ இந்த தெருவுக்கு காப்பு கட்டி வரலாமா? நீ போகலாமாடா? அந்த தெருவுக்கு இப்படி நீ வரலாமா அம்மா தாஜி? ஆமா. என்று தாழி உடைய அரமனையிலே அரமனையிலே தாழி உட அரமனை தடிமாறையன் ஏகை வாரா வேஷம் அரமனைக்கு வேறு எரு வரும் பொழுது மாறுகள் ராய்கிளே மாறுகணுராய்கிளே மகளத்தாங்கண்டாளே ஆடி மாறிகனே ராய்கிளே கண்டாளே அந்த மாறுகள் தாய்க்கிழவியாரவள் மகளை அழைத்தாள். மகளை அழைக்கிறா. வாசல்லே நிக்க அடுத்த வீட்டுக்குள்ள பேரக்கூடாதுன்னு. ஏண்டா எழுத்த வீட்டுக்காரி இவளோட தொழில சிறந்தவா, அழகுல சிறந்தவா, இவளோட அழகு படைத்தவா. சரி, அந்த வீட்டுக்குள்ள பேரப்படாது இல்ல? ஆமா பேரக்கூடாது இல்லப்பா. அதுதான் வாசல்ல எதிர்பார்த்து நிக்கிறா. வாசல்ல எதிர்பார்த்து வாருங்கள் சுவாமி, வாருங்கள் வாருங்கள். இவ்வளவு காலமாக எதிர்பார்த்து அம்மையப்ப நாதனே என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த அம்மையப்ப நாதனே என் வீட்டை தேடி வருகிறாரு. என் வீடு லட்சுமி கடாச்சரமா இருக்கும். இப்பதான் அன்னையில இருந்துதான் அப்படி லட்சுமி பொங்க போறா. அந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துல இருந்து சரி. லட்சுமி கடாச்சரமா இருக்குமே. ஆமா, ரெண்டு வேதின்னு ஒன்னா சேர்ந்துட்டான். சரி. ஆமா, நம்ம கிராம பேரு. சரி, என்ன சொல்லுகிறா? என்ன சொல்லுகிறாள்? அந்த வேரியரான பாப்பானை கண்டு வேதிரான பாப்பான கண்டு அருமையார என் மகளே, என் மகளே. அம்மா அம்மா, நீ அவர்கிட்ட பேசிட்டு அவருக்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர. நீ வேதியர்கிட்ட பேசிக்கிட்டு நான் கடையில போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரம்மா. வீட்டுக்கு ஒரு நாள் வரலம்மா. வராத வேதியர் இன்னைக்கு வந்திருக்காரு. நான் கடையில போய் வெத்தலை பாக்கு வாங்கி வரேன். வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரேன். நீ சிரிச்சு பேசு. ஆமா ஆமா, சிறந்து பேசிராத. ஆமா, உனக்கு சிறந்து பேசிராத. வேதியர்கிட்ட சிரிச்சு பேசு. நான் போய் வெத்தலை பாக்கு வாங்கி வரேன் என்று அந்த மாறுகண்ணதாய் கிளவியாரவள் கிளவியானவளும் அராவரை பாப்பாரை வசப்படுத்த வேண்டுமென்று இன்று எசங்கு நின்று நிலம் பரண்டி நிலம் பரண்டி பச்சலை மூலிகை பச்சலை நாக்களுக்கு மூக்களுக்கு திரேகத்தினளுக்கு அடிவயத்தினளுக்கு உள்நாக்களுக்கு உள்நாக்கு அழுக்கு நகத்தினுடைய அழுக்கு அந்த நகத்தினுடைய அழுக்கு. ஆமா, இதெல்லாம் அப்ப வீட்லயே வச்சிருப்பால அந்த மூலிகை எல்லாம் அவங்க வீட்லயே வச்சிருப்பாங்கல்ல. பச்சரை எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா, அந்த புறத்துல வச்சிருப்பாங்க பிறவாசல்ல. ஆறாள் அவள் எப்படி வருகிறாள்? அந்த கிழவி கிழவியானவள் எப்படி வருகிறாள்? பச்சிலையில் மறந்தரை வாப்பான வசப்படுத்து பச்சிலையில் மறந்தரை வாப்பானை வசப்படுத்து வெத்திலையில் மறந்தரை வேரி ஏற வசப்படுத்து வெற்றிலையில் மறந்தரை வேதியேறை வசப்படுத்து மறந்தரி மகள் மல்லாளைத்தாளே மறந்தரை சண்டாளி மகளை மெல்லாளைத்தாளே மகளே அதாஷியேரே எனக்கு வாய்ந்த கண்மணியே
வெள்ளி தாம்பலம் வெள்ளி செம்பில் பால் பால் ஆ ஆமா அடே வெத்தலை பாக்க தாம்பளத்துல வச்சு தாம்பலத்துல வைத்து அம்மா மாறுகண்ணை ராய்க்கிழவி மகளானது ஆழியாரவள் தாஜியானவள் ஆகா அம்மையப்பனாருடைய ஆலயத்தினுடைய கோவில் பட்டர் அரமனை வந்தவுடனே அரமனைக்கு வந்தவுடனே தங்க தாம்பளத்தில் இருக்கு இல்லையா வெத்தலை பாக்கு அந்த வெத்தலை பாக்கு சண்டாளி வட்டிலையிலே மருந்தரைத்தால் பாப்பானை வசப்படுத்த வெத்திலையில் மருந்தரைத்தால் வேரியரை வசப்படுத்த அந்த வேதியரை வசப்படுத்த மருந்தரைத்த சண்டாளி மகளை மெல்ல அழைச்சு கையில கொடுத்துட்டா மெல்ல அருகில் அழைச்சு கொடுக்கா சாப்பிட சொல்லுமா வெத்தலை குடுமா ரெண்டு பேரும் சாப்பிடுங்கன்ட்டா அந்த வேதியருக்கு குடுமா ஆமா வெத்தலைய வாங்கி அவர் அப்படி எடுக்கும் போது அவர் சொல்றாரு என்ன அம்மா அம்மா நான் எடுத்து சாப்பிடறதுக்கு உன் அரமனைக்கு வரவில்லை அரமனைக்கு வரவில்லை உன் அடிநாக்கால் சவச்சி ஜபச்சி மினி நாக்கால் எனக்கு கொடுன்ட்டார் அடிநாக்கால் ஜபச்சி மினி நாக்கால் என் நாவில் குடுமா கொஞ்சம் அவர் எடுத்து சாப்பிட்டா கொஞ்சம் பவர் குறைஞ்சிருக்கும் இல்லையா கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கும் இது சர்வூர்லப்பா யாரும் இது சர்ன்னு யாருது எப்படி கொடுக்கிறாள் அந்த தாஜியானவள் என்ன எப்படி கொடுக்கிறாள் வெத்திலைய கையில் எடுத்தால் வேறு எற்கு உள் கொடுத்தால் வெத்திலைய தின்றவுடன் வேத்து நல்ல கிருகிருக்கு தலையாரு தாழி மடியிலே படுக்கிறாரே மயக்கம் தெளிந்து எழுந்தார் மறையோர் பாப்பான் அந்த மறையோர் பாப்பான் ஒரு ஞாபகமும் கிடையாது எந்த ஞாபகம் வருகிறது தாஷியுடைய முகத்தை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படி யாருட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த நேரத்தில் இந்த தாக்கிழமை என்ன சொல்லி ஏமாத்துறான் என்ன சொல்லி மழுப்புகிறாள் என் மகளே தாஷியரே எனக்கு வாய்த்து கண்மாடியே கண்மடியே ஒரு நாளும் வந்திடாரே கோவில் நம்பி வந்திருக்கார் மனமிட்டு கேளாரே மனமிருந்தா தருவாரடி திருவையுடன் வணங்காசு கேளாரே என் மகளே மனமிருந்தா தருவாரடி வாய் விட்டு கேளாரே 6 லட்சம் பொன்னுடைமை அடைக்கலமாதான் தருவார் கோவிலுள்ள உடைமை எல்லாம் உடமுடனே தருவாரம்மா சொல்லுவாளாந்தா கீழே மழுப்புகிற வார்த்தை எல்லாம் மனம் பொறுக்க முடியாமல் என் மகளே ராழியரே வாய்த்தே மனமிட்டு கேளார மகளே மனமிட்டு வாய்நாள கேட்காத மகளே கோபம் விட்டு பேசிறாரம்மா குணமிருந்தா தருவாரு அவருக்கு குணம் இருக்குமானால் தருவாரு ஆமா ஆமா சிரிச்சு பேசு ஆமா சிரிச்சு பேச சிறந்து பேசாத ஜனந்து பேசாத எல்லாமே உனக்குத்தான் மகளே ஆமா எல்லாம் உனக்குத்தான் உனக்குத்தான் மகளே எல்லாம் உனக்குத்தான் மகளே எது வேணாலும்
அவர் தருவாரு. எதை கேட்டாலும் தருவாரு. அதுக்காக நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காத. ஆமா. சரி. பொன்னும் பொருளும் நகை நட்டு ஆமா எல்லாமே நமக்குத்தான் மகளே. எல்லா சொத்து சோகமும் நமக்குத்தான் மகளே. இனி ஒரு ஆம்பளை நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அடுத்தது யாருமே வீட்டுக்கு வரக்கூடாது. எல்லா நாட்டமுள்ள நம்பி நமக்கு குல தெய்வம். நமக்கு குல தெய்வம் கோவில் நம்பி அம்மா நமக்கு அவர். அந்த தெய்வமே நம்ம வீட்டுல இருந்த மாதிரிமா. அந்த மாறுகண்ணதாய் கிளவி மழுப்புகிறாள் வேறு இறை. எப்படி மழுப்புகிறாள்? மழுப்புகிற வார்த்தை எல்லாம் மனமறுக்க முடியாமல். மழுப்புகிற வார்த்தை எல்லாம் மனமறுக்க முடியாமல். வேறு எறும் பாபானு வேஷமாக தாசியவள். வேறு பாபானு வேஷமாக தாசியவள். மறுநாளே தினம் மறியில மறையோடும் பாப்பாரே. மறுநாள் அவக்கு அதாவது அந்த கிழவி இருக்கல்ல கேடு கெட்டவா. அந்த கேடு கட்ட கிழவி அவ ஏமாத்துதானே இவருக்கு தெரியல. அவருக்கு தெரிய வராதுல்ல. வராது. ஆசை அங்கெல்லாம் இருக்கு. ஒரே ஞாபகம். அவருக்கு பூரா மையில வேலை பாக்கு. மயிலப்பா பச்சல 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 பச்சல. ஆமா. ஆராய்ந்த கிழவி மழுப்புகிறாளே மனம் பொறுக்க முடியாமல். மனம் பொறுக்க முடியாமல். மறுநாளிரத்திலே மறையோரான பாப்பா. மறையோரான பாப்பானு எப்படி வருகிறார் அந்த தாஷியோட வீட்டுக்கு? தாஜியோட வீட்டுக்கு எப்படி வருகிறாள்? அந்த வலுப்பான மடிச்சிலையில் வனத்தை அள்ளி கட்டினாரே. வலுப்பான மடிச்சிலையில் வனத்தை அள்ளி கட்டினாரே. வேறு ஏறு வார வேஷமாக அரமண்டைக்கு. ஏதி ஏறு வார வேஷமாக அரமண்டைக்கு. அந்த தாஷியோட அரமடையில் மடியில பணத்தை அள்ளி கட்டிட்டாரு. பணத்தை அள்ளி மடியில கட்டி வருகிறார் தாஷி வீடு. தாஜி வீட்டுக்கு வருகிறார். அந்த தாஷியுடைய வீட்டுக்கு தனிமறையோன் வரும் பொழுது தனிமறையோன் வருகிற போது மாறுகண்டு தாக்கிழவி மகளானவளை அழைத்தார். அழைக்கிறார். அம்மா தாயி வேறு மடிய கணக்கு பண்ணிட்டால. மின் கணம் இருக்குல்ல. மின்கடை இருந்தா எல்லாம் முயற்சி பண்ணுவார்ல. அப்படியே மயக்குதா. அம்மா என் மகளே என் அருமை மகளே. அருமை என் மகளே. என் மகளே ராணியே. மடிகணத்து இருக்கும் மணி விளக்க ஒரு தடியோ. கைகணத்து இருக்கிறோம் கைவிளக்க ஒரு தடியோ. அடையார் எதிர் விளக்கு அடையாம பொருத்தினாளே. அம்மா பாப்பான் வாராரும்மா. வேதியர் வாராரம்மா. மடி கணத்து இருக்கு. மணி விளக்க பொறுத்து மணி விளக்க பொருத்தி வை. பொருத்தி வை தாயே. வாராருலாமா. வாராரு. ஐயோ சண்டாளி சண்டாளி. தூஷி மெத்தை விரித்தா தூதளம்பு பஞ்சி மெத்தை. தூதளம்பு பஞ்சு மெத்தை. நம்ம வீட்டுல வந்து பெரியவங்க விளக்கு பொருத்துறாங்கன்னா அந்த வீடு லட்சுமி கிட்ட ஆச்சரியமா இருக்கும். அப்படியே அஷ்டலட்சுமி 8 பேர் அங்க குடியிருப்பா. இந்த கிழவி சிங்கப்பூர் கிழவி. சிங்கப்பூர் கிழவி. இவ விளக்கு பொருத்திட்டான்னு வையன். அவ வீட்டுல விளக்க பொருத்துனா வேரியருக்கு வென பிடிச்சாச்சு. வரக்கூடியவன் வீட்டுல வென பிடிக்கி. வேரியருக்கு தான் வென பிடிக்கி. வேதியருக்கு வென பிடிச்சி வருகிறது. அந்த தாக்கிழவியானவ சொல்லுகிறா மகளை. என்ன சொல்லுகிறா? தூண்ட மணி விட தோகை அவள் பொருத்தினாளே. அடையார திருவிளக்கை அணையாம பொருத்தினாளே. தூழி வெந்தான் விரித்தாள் தூதளம்பு வண்டி வெத்தை. கட்டிலே மேல் வெத்தை கனகமானி விளக்கு
ஒருத்தினாளே மணிவிளக்கை ஒருத்தினாளே மறையோரை எதிர்பார்த்தாள். மணிவிளக்கை ஒருத்தினால் மறையோரை எதிர்பார்க்கிறாள். அந்த மறையோனை பார்க்கிறாள். மறையோரை எதிர்பார்க்கிறாள். மாறுகண்ணுதா கிழவி மகள். மாறுகண்ணுதா கிளம்பி மகளும் அரமனைக்கு வந்தவுடனே அப்படி மின் மடியத்தான் தடவுனா. அப்படியே மின் மடிய தடவுகிறார். அம்மா தாயி பணத்தை அப்படியே ஒட்டனமா கொடுத்துட மாட்டேன். அப்படியே பணத்தை வாங்கின தந்துடவே மாட்டேன். ரசிச்சு ருசிச்சு கொடுப்பேங்க. ரசித்து ருசித்து கொடுப்பேன். எப்படி கொடுத்தார் படத்தை தாழியருக்கு? தாயிருக்கு எப்படி பணம் கொடுக்கிறார்? மார்பு சட்டை நீக்குதற்கு மடி நிறைய பொன் கொடுத்தார். மார்பு சட்டை நீக்குதற்கு மடி நிறைய பொன் கொடுத்தார். தோழி சட்டை நீக்குதற்கு 90 பொன் கையில் கொடுத்தான். தோழி சட்டை நீக்குதற்கு 90 பவன் கையில் கொடுத்தார். வாயில் முத்தம் கொடுப்பதற்கு வாரி வாரி பொன் கொடுத்தான். வாயில் முத்தம் கொடுப்பதற்கு வாரி வாரி பொன் கொடுத்தார். கண்ணத்தில் முத்தம் கொடுப்பதற்கு கை நிறைய பொன் கொடுத்தான். முத்தம் கொடுப்பதற்கு கை நிறைய பொன் கொடுத்தார். தோழி சட்டை நீக்குதற்கு 90 பொன் கையில் கொடுத்தான். தோழி சட்டை நோக்கிதற்கு அல்ல, அல்ல. காரி சட்டை களத்துதற்கு களத்துதற்கு ஏறியரும் அழைத்து வருகிறாள். பஞ்சனைக்கு அழைத்து வருகிறாள். அப்பாரும் அந்த வேரியராகப்பட்டவர் வேசமகள் தாஷியோடு சப்பர மஞ்ச கட்டிலே வாப்பாரோடு சயனம் செய்கிறாள். அப்படி சங்கடம் செய்கிறா. அந்த அழகான தாஷி அவள் அழகான தாஜியானவளும் மனமுருக ஆசை வள்ளங்கரை புறையள முருக மனமுருக முருக உள்ளமெல்லாம் ஈருடையாலும் ஊருடையாலும் முருக வெள்ள ஈருடையாலும் ஊருடையாலும் ஆரையும் சர்ப்பம் போல சருகி வீழையாடுகிறார். சாரையும் சர்ப்பம் போல சருகி வீழையாடுகிறார். உடமுடைந்த தாமரை உள்ள உடைந்த தாமரை போல் கொண்டல் மைய தாண்டி அன்று இரவிலே தாஜி வீட்டுல தங்கிட்டாரு. தாழியினுடைய அரமனையிலே தங்கிவிட்டு மறுநாள் தினத்திலே சூரியன் உரித்து விட்டான். மணி 8 மணி ஆயிட்டு வேலை பார்த்த அலுப்பு தூங்கிட்டாரு. வேதியர் தூங்கிட்டாரு. ஆமா வேறியர் தூங்கின உடனே அங்க அம்மையப்பனாருடைய ஆலயத்துல அம்மையப்பா ஆலயத்தில் அர்ச்சனை தட்டை வச்சுக்கிட்டு பிள்ளை குட்டிகளோட அப்படியே வீட்டுக்காரன் குடும்பமா நிக்காங்க. கணவனுக்கு அர்ச்சனை பண்ண, பிள்ளைக்கு அர்ச்சனை பண்ண, எல்லோரும் அர்ச்சனை தட்டை வச்சுக்கிட்டு நிக்காங்க. சரி. ஆனா இங்க என்ன இவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. தூங்கிக்கிட்டே இருக்காரு. ஆமா. அப்படியே அம்மா வந்து எழுப்புறா தாய். அம்மா அம்மா ஐயா எந்திங்க ஐயா, கோயிலுக்கு போக வேண்டாமா? கோயிலுக்கு போக வேண்டாமா? நேரம் ஆயிட்டு ஐயா. நட திறக்க வேண்டாமா? எந்திங்க, மேல அலுப்பா. 7 மணிக்கு பிறகுதான் நடைய திறக்கணுமா? என்ன இப்படி தூங்குதிய? அப்படியே அவசரமா எந்திரிச்சாரு. வெண்ணிய வச்சு கொடுக்க இல்லப்பா, வார வழியில என்ன கிடக்கு? குளம் கிடக்கு, குட்டம் கிடக்கு, வாய்க்கா ஓடுது.
ஓ வரக்கூடிய வழியில வாக்கியா கிடக்கு கம்மாக்கரை கிடக்கு ஆறு கிடக்கு குளம் கிடக்கு எங்கனையாரும் ஒரு முங்க போட வேண்டியதானே. சண்டால பாவி எங்கனையாவது குளிச்சிட்டு வர வேண்டியதானே. சண்டாள பாவி கோயில் நடைய வந்து திறந்துட்டார குளிக்காம. குளிக்காம நடைய வந்து திறக்காரு. அம்மையப்பநாதருக்கு பூசை பண்ணக்கூடிய கிணற்றுல தண்ணி இருக்குவாரு. அந்த அவசியம் பண்ணக்கூடிய கிணறு. அந்த நாளி கிணத்துல வந்து பட்டையை போட்டு தண்ணி இறைக்காரு. ஓ பட்டையை போட்டு இறைச்சி இறைச்சி குளிக்காரு. ஒரு பட்டையை போடுறாரு காப்பட்டை தான் வருது. காப்பட்டையிலும் குறையாதான் வருது. அது ஓட்டப்பட்டை. பழைய இத்த பட்டை. தண்ணிய தலையில ஊத்துறாரு. ஆமா அங்க வருஷமே நனையல. அங்கோசரமே நனையல. குடும்பி நனையல. குடும்பியும் நனையல. குளிச்சும் குளிக்காமலும் துவத்தியும் துவத்தாமையிலும் நித்தம் ஒரு கோடி கட்டக்கூடியவர். அந்த வேதியர் நித்தம் ஒரு கோடி கட்டக்கூடியவர். அப்படியே அம்மையப்பநாதருடைய நாளி கிணத்துல கலைந்து போட்டார் துணிமணிய. போட்டு அவசர அவசரமா ஓடியாராரு அம்மையப்பனுக்கு பூஜை பண்ணதுக்கு, அமுது போடுறதுக்கு, நெய் வேத்தியம் போடுறதுக்கு. ஆமா ஆமா அவசர அவசரமாக வருகிற போது வந்து ஆளாக்கு அரிசி அமுறு வச்சாரு. அரிசியும் தண்ணி கலந்து வச்சாரு. ஆப்ப போடவே இல்ல. தீயே போடல. ஒரு பக்கம் பிடிச்சிருக்கு, ஒரு பக்கம் அரிசியா இருக்கு. அரிசியா இருக்கு, ஒரு பக்கம் அப்படியே தீ எரியுது, ஒரு பக்கம் எரியாம இருக்கு. இருக்கு அவசர அவசரமா எரிக்கு பூஜையை பண்ணி வர வேண்டாம், நாளைக்கு வாருங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நேரம் ஆயிட்டு எனக்கு வேற வேலை இருக்கு. அர்ச்சனா நாளைக்கு தான் பண்ண முடியும்ட்டாரு. அவன் இன்னைக்கு வரக்கூடாது, போங்க போங்கங்காரு. போய் வாங்கன்ட்டாரு. ஒரு நாள் பாருங்க அவசர அவசரமா வந்தாரு பாத்தீங்களா. வந்தாருல அமுது போட நேரம் ஆயிட்டு. ஓ அமுது போடுறதுக்கு நேரம் ஆயிட்டு. தாசி வீட்டுல உள்ள பழைய புழிஞ்சு கொண்டு அம்மையப்பநாதனுக்கு வச்சிட்டாரு. அம்மையப்பநாதன் கோயில கொண்டு பழையதை புழிஞ்சு வச்சுட்டு பூஜை பண்ணிட்டாரு. பூஜை பண்ணதாரு. என்ன செய்ய யாது செய்ய பாவி அப்படி பூஜை பண்ணக்கூடாதுலப்பா. ஆமா என்ன செய்ய பூஜை பண்ணிட்டாரு. அப்படி யானுக்கிட்ட பழையத புழிஞ்சு நேரம் ஆயிட்டுலம்மா, அதனால பழையத புழிஞ்சு வச்சுட்டாரு. அந்த தாழி உடையார் அரமனையில் தனிமறையோர் வேரியரு தனிமறையோனு வேதியனு யாரு லட்டம் பொண்ணுட அடங்கேராமான் கொடுத்தா கோவில் உள்ள உடமை கொள்ளை எட்டுதான் கொடுத்தா ஒன்னும் போருடைய புகழுடனே தான் கொடுத்தா காவில் உள்ள உடமையல் களவாண்டு தான் கொடுத்தார். பொண்ணும் பொருள் நகை நட்டு ஆடைய அவரிடம் அத்தனையும் தாசி அறிக்கையை கொடுத்தார். அத்தனையும் கொடுத்தார். நித்தம் ஒரு கோடி கட்டக்கூடியவர் வேதியர். வேதியர் 10 விரலிலும் போட்டிருந்த கணையாளிய கலத்தி கையில கொடுத்துட்டார். கையிலே கொடுத்தாரு. தங்க பூணூல கொடுத்துட்டார். தங்க பூணூலையும் கொடுத்தாரு. மைனட் செய்யனை கொடுத்துட்டார். கலத்தி அப்படியே கொடுத்துட்டாரு. தங்க கொடிய கொடுத்துட்டாரு. அப்படியே இடுப்புல போட்டிருந்த தங்க கொடிய அவுத்து அப்படியே கொடுக்காரு. ஆமா ஆமா வீட்டுல வச்சிருந்தால கையில பொண்ணும் பொருள் பொன் பொருள் தாசிக்கு கொடுத்துட்டாரு. அந்த வேதிய தாசிக்கே கொடுத்தாரு. ஆமா ஆமா ஏ பாவிய பொண்ணும் பொருளும் நகை நட்டு நகை நட்டு அம்மையப்பனுடைய ஆலயத்தில் கருவறை சாவியை வச்சு கருவறை சாவியை வச்சு திறந்து 6 லட்சம் பொண்ணுடைமையும் அவட்ட கொடுத்துட்டாரு. 6 லட்சம் பொண்ணு உடமையெல்லாம் அடைக்கலமா கொடுத்துட்டாரு. ஆமா சரி கோயில்ல உண்டியல உடைச்சாரு. ஆமா உண்டியல் பெட்டியில் உள்ள பணத்தை கொண்டு கொடுத்துட்டாரு. கையில கொடுத்தாரு. அண்டா கொப்பர தேஸ்கா திருநாத்துக்கு அப்பற நாக்கந்த மணி பிடிகலண்ட ஆப்ப அதையும் கொடுத்தாச்சு. அதையும் கையில கொடுத்துட்டாரு. தங்குவதற்கு வீடு கொடுத்தாங்கல்ல, ஆமா அவ பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அவர் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அப்படியே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. 10 நாளுக்குள்ள 10 நாளுக்குள்ள அந்த வேரியரான பாப்பான் அத்தனை செல்வத்தையும் கொடுத்தார். பொன் பொருள் எல்லாம் கொடுத்தாரு. தனக்கு என்று எதையுமே வச்சுக்கல.
தனக்கென்று எதுவுமே கிடையாது. கிடையாது வச்சுக்கிடல அவரு. அம்மையப்ப நாதன் மட்டும்தான் இருக்காரு. அம்மையப்ப நாதனுடைய ஆலயத்தில் உள்ள பரிவட்டமே கிடையாது. அங்க சட்டுப்படி கைப்பிடி துணிக்கு கொடுத்துட்டாரு. கைப்பிடி துணி கொடுத்துட்டாரு. ஒரு ஆளு பீரோல எடுத்து வச்சிருந்தாரு. அவ என் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியா இருக்கட்டும்னு. கல்யாணம் முடியணும் நல்லபடியா இருக்கணும்னு பீரோலு. ஆமா சரி. பட்டெல்லாம் அடிச்சு வச்சுக்கணும் அதையும் கொடுத்துட்டாரு. அதையும் கையில கொடுத்துட்டாரு. ஆமா ஆமா. அந்த பொன்பொருள் நகை நட்டெல்லாம் தாழியருக்கு கொடுத்து தாஜியருக்கு கொடுத்து 6 லட்சம் மண்ணுடைமை அடைக்கலமா கொடுத்தார். கோவில் உள்ள உடைமையெல்லாம் கொள்ளையிட்டு கொடுத்தான். கொள்ளையிட்டு கொடுத்தாரு. பொன்பொருள் நகை நட்டு ஆடை யாரு அத்தனையும் தாழியருக்கு கொடுத்து விட்டு தாஜியருக்கு கை கொடுமை கொடுத்து விட்டு சண்டால வேறியரான பாப்பாருக்கு வேதியன் பாப்பானுக்கு 10வது நாளில் என்ன கிடையாது. உனக்கு என்ன கிடையாது. வேட்சி இல்ல உட்கார திண்ணை இல்ல கையாரியில காசும் இல்ல கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. வைக்க திண்ணை இல்லையா திண்ணே இல்லை திண்ணை இல்லையே இல்லை கொடுப்பதற்கு பணமும் இல்லை. திண்ணே இல்லை பொண்ணும் பொருளும் நகைய நட்டு ஆமா அத்தனையும் தாசியருக்கு கொடுத்துட்டான். அத்தனையும் கொடுத்தாரு. இரண்டாள பாவை 10வது நாளையிலே கொடுப்பதற்கு பணம் கிடையாது. ஆமா. யாரு மறிப்பா இவர? யாரு உன்னை மதிக்க போறா? உத்தரவு கொடுக்கணும் இல்ல. உத்தரவு கொடுத்தால் பணம் வேணும் இல்ல. வேணும்ல மடி கணக்கணும் இல்ல. ஆமா. இரண்டாள பாவி மடி கணத்தா தானே அவ வீட்டுக்கு போக முடியும். ஆமா. என்னை மாதிரி உள்ளவன் போக முடியுமா? இவ்வளவு நாளும் படம் கொடுத்திருக்கமே இன்னைக்கு ஒரு நாளைக்கு கடன் சொல்லி பாப்பமே நினைக்கா. ஆமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு கடன் சொல்லி பாப்போம். அவ என்ன மாட்டம்லாம் சொல்லுவா. அரிசி கடையில கடன் சொல்லலாம், ஜவுளி கடையில கடன் சொல்லலாம், பலசர கடையில கடன் சொல்லலாம். கடன் சொல்லலாம். இட்லி கடையில கடன் சொல்லலாம். சரி. தாசி வீட்டுல கடன் சொல்ல முடியுமா? தாசி வீட்டுல எப்படி கடன் சொல்ல முடியும்? ஒரு நாள் 5-6 பேப்பரை மடக்கி மடியில வச்சுக்கிட்டு போச்சு. அது நீ போயிருப்ப. அவ ஏமாத்திட்ட. என்ன ஏமாத்துனா? ஆமா பணம் இருக்கு தாரம் தாரம். தரலையா கொடுக்கலையா? உன்னை மாதிரி உள்ள ஆளை ஏமாத்திருவேன். ஆமா ஆமா மடியில செங்கலை வச்சுக்கிட்டு ஏமாத்திருவேன். செங்கலை வச்சு ஏமாத்துறனா அந்த செங்கலை வச்சே மூக்க உடைச்சிருவா. உடைக்க விட்டா தானே. செங்கலை வச்சா உடைப்பா. ஆமா. ஆறாளி இந்த மாறு கண்ணு தாய் கிழவி மாறு கண்ணு தான் கிழவையானவளும் மகளான தாழியானவள் ராஜியானவளும். ஆகா பொன் இன்னைக்கு ஒரு நாளைக்கும் கடன் சொல்லி பாப்போமே. ஒரு நாளைக்கும் கடன் சொல்லி பாப்போமே. தாழியுடைய ஆசையால் தான் பொறுக்க முடியாமல் வேஷையுட மயக்கத்தாலே வேறில் இருக்க முடியாமல் மாறுகண்ணு கிழவி மறையோரும் அவனுடைய ஆசையாலே அவன் இருக்க முடியாமல் தாழிவுட விடரே தாழிவுட விடதற்கு தனிமறையன் ஏகி வாரா தாஜி வீட்டுக்கு வருகிறார். கிழவி வாசல நின்று எதிர்பார்க்கார் வேறியரை. வேதியை எதிர்பார்த்து நிக்கா. அவருக்கு நட வந்து தளர்ந்துட்டு பின் வாங்குது. பணம் இல்லைன்னு உடனே பணம் இருக்கும் போது படக்கு படக்குன்னு வந்தாரு. பணம் இருக்கும் போது விறுவிறுன்னு வராரு. ஆமா. இப்ப கையில பணம் இல்ல, பொன் பொருள் இல்ல. சரி. நடப்பின் வாங்குது. நடப்பின் வாங்குது. ஆமா. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. சரி. அதாவது மது மாது சூது. மது மாது சூது மறுகுடித்தவருக்கு கடன் கொடுக்கலாம்.
மது குடிச்சவனுக்கு கடன் கொடுக்கலாம். ஒரு நாள் குடிக்காம இருக்கும் போது கேட்டா கொடுத்துருவாரு. மானப்பட்டு கொடுத்துருவாரு. ஆமா, சூது ஸ்வீட் ராணி. உள்ள வெளிய அடிக்கிறாங்க இல்லையா? ஆமா, ஒரு நாள் செய்யும் போது கேட்டா கொடுத்துருவாரு. 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் கொடுப்பாரு. ஆமா, சரி. மாறி தாசை வீட்டுக்கு போன பணம் திரும்பி வருமா? அது பாங்கணத்துல போய் விழுந்த மாதிரி. அந்த தாஜி வீட்டுக்கு போன பணம் வருமா? பணம் இருக்கு வரை தாத்தா என்பா. தாத்தா என்பா. பணம் இல்லன்னா சீச்சின்னு விரட்டிடுவா. ஓ சீச்சி வெளியே போல. ஆமா, பணம் இருந்தா தான் நடையில கால் வைக்கலாம். பணம் இருந்தா தான் வரவேற்பு இருக்கும். ஆனந்த வள்ளிட்டு பணம் இல்லைன்னு வையேன், யாருமே மதிக்க மாட்டாங்க. யாரும் மதிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. தாசி வீட்டுக்குள்ள நடையேற முடியாது. தாஜி வீட்டுல காலை வைக்க முடியாது. முதல்ல திண்ணையிலே உட்கார முடியாது. தாஜி வீட்டுல திண்ணையும் இருக்காது, ஒட்டு திண்ணதான் இருக்கும். என்னை மாதிரி உள்ளவன் அங்க போய் காத்து கிடப்பான். சரி, அதனால திண்ணை இருக்காது. மளமளா என்று வரக்கூடிய வேறியரான பாப்பான் அன்றைக்கு தாஜியுடைய அரமனையிலே வந்து அரமனையில் வந்து ஒட்டு நல்ல திண்ணையிலே குரங்கு போரே என் மகளே, இங்கு இது என்ன குரங்கு போரே? யாரு? வேறு ஏறும் பாப்பா. அம்மா அம்மா ஏமாந்து தான் இருக்கும் அந்த மாறு கண்ணு ராக்கி அந்த மகளும் என் மகளே ராழி அரை காஷி இல்ல பாப்பா. மகனோடு என்ன பேச்சு? லட்சம் பொண்ணு உடையவர் இருத்தி வைத்து சோறு